வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் ட்ரிக் ரே ஆப்டிக்ஸ்ல எஸ்பெஷலி இந்த மாதிரி இன்க்ளைன்டு பிளேன் மிரர்ஸ் ரிலேட்டடா வர ஒரு ப்ராப்ளம். அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னே வச்சுங்களேன். இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸுக்கு சம் ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. அந்த ஷார்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்சர் போடுற இடத்துல ஜஸ்ட் வித்தின் 2 to 3 செகண்ட்ஸ்ல எப்படி ஆன்சர் நம்ம போடலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ஷார்ட் ட்ரிக் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் மெத்தட்ல இருந்து போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் ட்ரிக் உள்ள போகணும். இப்போ இது எதனால இதுல ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ இது ரெண்டு இன்க்ளைன்டு மிரர், அது ரெண்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தீட்டா. இப்போ இந்த இன்சிடென்ட் ரே பாருங்க, இதுதான் இன்சிடென்ட், இதுதான் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகிற இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் ரேவும் ஒரு ஒன் ஆஃப் த மிரர் பாத்தீங்கன்னா தே வில் பி எக்ஸாக்ட்லி parallel. சோ நான் இப்ப சொல்லி கொடுக்க போற ஷார்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஒரு ரே இன்சிடென்ட் ரேவும் ஒன் ஆஃப் த பிளேன் மிரரும் கம்பல்சரி parallel-ஆ இருக்கும். அப்படி இருந்தா தான் நீங்க இத அப்ளை பண்ணணும். இப்போ இந்த ரே என்ன ஆகுது, இந்த மிரர் 1ல இன்சிடென்ட் ஆயிட்டு இது எத்தனை ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் இப்படியே டிராவல் ஆயிட்டு வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்ட்டா பெர்பெண்டிகுலர் டு தி செகண்ட் மிரர் அந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து மீட் ஆகுது. இப்போ இந்த ரிஃப்ளெக்டட் ரே இந்த மிரருக்கு இன்சிடென்ட், ஓகேவா? ஆனா இது மீட் பண்ற ஆங்கிள் என்னது, 90 டிகிரி. அப்ப 90 டிகிரினா வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் திஸ் மிரர்? 0. அப்ப என்ன ஆகும், they will reflected back in the same direction. இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுமா, வந்த வழியிலே திரும்பி போயிடும். அப்ப மொத்தம் இங்க வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல எத்தனை ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு, ஃபார்வர்ட் டைரக்ஷன், பேக்வர்ட்ல கால்குலேட் பண்ண விட ஃபார்வர்ட்ல ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் செகண்ட் ரிஃப்ளெக்ஷன். அப்ப செகண்ட் ரிஃப்ளெக்ஷன்லயே 90 டிகிரி ஒன் ஆஃப் த பிளேன் மிரர்ல போய் பட்டுச்சு அப்படின்னா இந்த ரெண்டு பிளேன் மிரருக்கு இடையில என்ன ஆங்கிள் இருக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகேவா? இப்போ இந்த மிரர் பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான் இன்க்ளைன்டு மிரர். இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ரே என்னது, parallel-ஆ வருதா மிரர் 2க்கு. இது ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன், இந்த மிரர்ல இங்க பட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து செகண்ட் மிரர்ல இங்க வந்து இன்சிடென்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நடக்கிறத நம்ம என்ன சொல்றோம், செகண்ட் ரிஃப்ளெக்ஷன். திரும்ப இதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு அகைன் இந்த மிரருக்கே போகுது. இப்போ இது வந்து எத்தனாவது ரிஃப்ளெக்ஷன், தேர்ட் ரிஃப்ளெக்ஷன். தேர்ட் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்போது what is the angle between the ray and the mirror? 90 degree. அப்ப third reflection 90 degree இருக்குனா again 90 டிகிரில எவ்வளவு மீட் ஆகுனா இப்போ இந்த இடத்துல angle of incidence 0. அப்ப angle of incidence 0 ல again வந்த வழியிலே திரும்பி போயிருமா. what is angle of incidence? angle between the normal and incident ray. அப்ப வந்த வழியிலே திரும்பி போயிடும். அப்ப மூணாவது ரிஃப்ளெக்ஷன்ல ரேக்கும் மிரருக்கும் 90 டிகிரி நடக்குது அப்படினா, 90 டிகிரி வருது அப்படினா, அப்ப இது இந்த தீட்டா என்னவா இருக்கு, இந்த தீட்டா என்னவா இருக்கு, இந்த தீட்டா என்னவா இருந்திருந்தா மூணாவது ரிஃப்ளெக்ஷன்ல 90 டிகிரி வரும். ஓகே? இப்போ நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் ட்ரிக் மெத்தட் நான் சொல்றேன், அதை யூஸ் பண்ணி நீங்க இது வந்து மூணாவது ரிஃப்ளெக்ஷன், நாலாவது ரிஃப்ளெக்ஷன், அஞ்சாவது ரிஃப்ளெக்ஷன், எனி ரிஃப்ளெக்ஷன்ஸ் யூ கேன் ஆன்சர். இப்போ இது தீட்டா, இது வந்து எனக்கு ஒரு parallel ரேவா. அப்ப இந்த ரே இந்த லைன் இந்த லைன் parallel-ஆ இருந்ததுன்னா அப்ப இது தீட்டாங்கிறப்ப இது இதுதான் தீட்டா. இப்ப இந்த இடத்துல மிரருக்கு ஒரு நார்மல் லைன் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ஒரு நார்மல் லைன் டிரா பண்ணுங்க. So what is the angle between normal line and the plane of mirror? 90 degree. அப்படினா இது தீட்டாவா இருந்தா இது என்னவா இருக்கும், 90 minus theta. And angle of incidence is equal to what? Angle of reflection. அப்ப இதுவும் 90 minus theta. அப்ப இந்த angle என்னவா இருக்கும், normal to the plane 90 degree. அப்ப இது 90 minus theta னா இது எவ்வளவு, theta. அப்ப இது எவ்வளவு இருக்கும், 90 degree. இப்ப இத வந்து நான் A, இத B, இத C ன்னு எடுத்துக்கிட்டேனா in triangle ABC what is the sum of interior angles of triangle? 180 degree. அப்ப 180 degree is equal to theta plus theta plus 90 degree. அப்ப எவ்வளவு வரும், 2 theta is equal to 90 degree. அப்ப theta is equal to
45 டிகிரி. அப்ப இது ஆங்கிள் தீட்டா எவ்வளவு? 45 டிகிரி. ஓகே, இப்போ இந்த மிரர் வரும். இப்போ இதுவும் இந்த லைனும் பேரலலா, அப்ப இது தீட்டானா கண்டிப்பா இது என்னவா இருக்கும்? தீட்டா. இப்போ நார்மல் லைன் டிரா பண்ணுங்க பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு. இது நார்மல் லைன். So what is angle between normal line and plane of the mirror? 90. அப்ப இது தீட்டானா இது என்ன இருக்கும்? 90 minus theta. அப்ப இது என்னவா இருக்கும்? 90 minus theta. அப்ப இது என்னவா இருக்கும்? theta. ஏன்னா angle between normal and plane 90 degree. theta. இது எவ்வளவு angle? 90 degree. இது எவ்வளவு angle? 90 degree. ஓகே, இப்ப இந்த இடத்துக்கு ஒரு நார்மல் டிரா பண்ணலாமா? இதானே நார்மல், சரியா? இப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவா இருக்கும்? இந்த ஆங்கிள் எவ்வளவா இருக்கும் அதை கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? கண்டிப்பா இத ஒரு ட்ரையாங்கிளா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ABC. இந்த தீட்டா எனக்கு தெரியல, இத நான் வந்து x ன்னு வச்சுக்கிறேன். x ன்னு வச்சுக்கிட்டேன்னா சோ இன் ட்ரையாங்கிள் ABC என்ன எழுதிக்கலாம்? 180 degree is equal to 90 plus x plus theta. அப்பனா x is equal to 90 minus theta. so the x ஓட வேல்யூ எவ்வளவு? 90 minus theta. அப்ப இந்த ஆங்கிள் என்ன வரும்? டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு? நார்மல் அண்ட் பிளேன் மிரர் 90 டிகிரி. இப்ப இந்த xங்கிறது 90 minus theta வா இருந்ததுன்னா இது எவ்வளவா இருக்கும்? theta. அப்ப இது angle of reflection theta னா அப்ப angle of incidence எவ்வளவு இருக்கும்? theta. இப்ப இந்த பாயிண்ட் நான் d ன்னு வச்சுக்கிறேன். in triangle ADC 180 degree is equal to theta plus 90 degree. theta plus theta 2 theta. அப்பனா 90 degree is equal to 3 theta. அப்ப theta is equal to 30 degree. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் the angle between mirror. நார்மலா நம்ம ஆங்கிள் வச்சு சால்வ் பண்ணனும். இப்போ இந்த சம்ம within 2 seconds or 3 seconds depends upon your calculation ability. எப்படி சால்வ் பண்றது அப்படினா simple trick. theta is equal to angle தான நமக்கு வேணும். theta is equal to 180 degree by 2n. 180 degree by 2n, where n is the number of reflections. Number of reflection when it goes at 90 degree. What is the number of reflection when it meets the plane mirror at an angle 90 degree? When it meets the plane mirror at 90 degree. இப்ப இது எத்தனாவது ரிஃப்ளெக்ஷன்ல 90 டிகிரியா மாறுச்சு? ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன், செகண்ட் ரிஃப்ளெக்ஷன். so theta is equal to 180 degree by 2 into second reflection தான வந்தது. 2 into 2 4. so theta 180 by 4 எவ்வளவு? 45 degree. that's all, very simple. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது எத்தனை ரிஃப்ளெக்ஷன்ல வந்தது? 1 2 3, third reflection. அப்ப theta is equal to 180 degree by 2 into third reflection. 2 into 3 6. அப்ப 180 degree by 6, that is equal to 30 degree. Just a 2 second calculation, answer you will get immediately. so this kind of short trick will help you in the examination. you can use this short trick to solve this kind of sum, especially இந்த மாதிரி sum JEE ல கேட்கிறதுக்கு நிறைய chances இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு fourth reflectionல 90 டிகிரி வருதுன்னா அப்ப இந்த 2 into 3 க்கு பதிலா என்ன போடுறீங்க? 4 ன்னு போடுங்க. அப்ப என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்க வேண்டியதுதான். சோ அடுத்த ஒரு வீடியோல உங்களை பார்க்கறேன். நன்றி.